மதுரை திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்காவுக்கு பொதுமக்கள் எதிர்ப்பை மீறி காவல்துறை பாதுகாப்புடன் கொடிமரம் எடுத்துச் செல்லப்பட்டது. மதுரை திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்காவுக்கு பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி காவல்துறை பாதுகாப்புடன் கொடிமரமானது எடுத்துச் செல்லப்படுகிறது. இது குறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், தற்பொழுது பலத்த பாதுகாப்புடன் அந்த சந்தனக்கூடு எடுத்துச் செல்லப்படுகிறது. அதை நாம் நேரலையாக பார்க்கிறோம். அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் அதனை நடைமுறைப்படுத்தாத தமிழக அரசை கண்டிக்கும் வகையிலும், அதே போன்று இந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சி இருக்கக்கூடிய அந்த சிக்கந்தர் தர்கா அந்த சந்தன குழுக்கான அந்த கொடியை இன்று எடுத்துச் செல்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று மதியம் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை காவல்துறையை கைது செய்து அவர்களை தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் இந்த திருப்பரங்குன்றம் பழனியாண்டவர் கோவில் தெரு, இந்த கோட்டை தெரு வழியாக 20க்கும் மேற்பட்ட அந்த இஸ்லாமியர்கள் அந்த சந்தன குழுவிற்கான அந்த கொடிக்கம்பம் மற்றும் கொடியை இந்த பகுதி வழியாக எடுத்துச் சென்றார்கள். ஆனால் பொதுமக்கள் பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவித்தும் காவல்துறையினர் பாதுகாப்புடன் இந்த கொடி என்பது எடுத்துச் செல்லப்படுகிறது. இந்த நிலையில் இந்த கைது மதியம் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு தற்போது விடுவிக்கப்பட்ட அந்த பெண்மணி நம்மிடமே இருக்கிறாங்க. அதை பற்றி பேசுவோம். இப்போ மத்தியானம் நீங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதுனால சின்ன கை குழந்தைகள் வச்சிருக்கவங்க, மாசமா இருக்கவங்க எல்லாம் கைது பண்ணி கூட்டி போயிருந்தாங்க. இப்போ உங்களோட எதிர்ப்புகளை தாண்டி இப்போ மேலே கொடிக்கம்பம் எல்லாத்தையும் கொண்டு போயிருக்காங்க. அது குறித்து சொல்லுங்க. நாங்கள் இப்போ மதியம் ஒரு மணியை போல் எதிர்ப்பு தெரிவித்தோம். தீபம் ஏற்றுறதுக்கு மட்டும் தடை வச்சுருந்தாங்க. இப்போ மட்டும் அவங்களுக்கு மட்டும் எதுக்கு உரிமை கொடுத்துருக்கீங்க? அவங்களுக்கு மட்டும் எப்படி அரசாங்கம் உத்தரவு கொடுத்துச்சு? எங்களுக்கு ஏன் தடை போட்டிருந்தீங்க? 144 தடை உடனே போட்டாங்கல்ல. அப்புறம் அவங்களுக்கு மட்டும் ஏன் இப்போ போடலை? அவங்கள மட்டும் எதுக்கு, இஸ்லாமியரை மட்டும் எதுக்கு விடுறீங்க? அவங்களும் போட்டு நாங்களும் தீபம் ஏற்றணும்னு சொல்லி காலையில் போய் போராட்டம் பண்ணோம். போராட்டம் பண்ணது அவங்க உடனே எங்களை கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. 1 மணிக்கு கூட்டிகிட்டு போனவங்க இன்ன வரைக்கும் விடலை. 6 மணி வரைக்கும் தான் லேடிஸ்க்கு அலௌடு சட்டப்படி. 9 மணி வரைக்கும் உட்கார வச்சுட்டாங்க. கன்சீவாக இருக்கவங்க, குழந்தைய வச்சுருக்கவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போய் இன்ன வரைக்கும் இருந்துட்டு இப்போ தான் விட்டுருக்காங்க. எங்களுக்கு காவல்துறை எதுவுமே சாப்பாடு எதுவும் வாங்கி வெளியிலேருந்து தான் எல்லாரும் வாங்கி கொடுத்தாங்க. ஆமாம். எதனால இவ்வளோ நேரம் வரைக்கும் உங்களை வச்சுருந்தாங்க? அப்புறம் இப்போ இதுக்கு உங்களை விடணும்னா இவங்களை விடணும்னா நாங்கள் மேலே போய் கொடி ஏற்றுவோம், அப்போ தான் இவங்களை விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் எங்கள் ஆளுகெல்லாம் சொன்னாங்க, சரி நம்ம ஆளுக பூரா அங்கே இருக்காங்க, அவங்க கொடி ஏற்றிக்கிறட்டும், அப்புறம் நம்ம ஆளுக வந்துடுவாங்க. வெறும் 4 பேர் தான் போகிறேன்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தா ஒரு 30 பேருக்கு மேலே போயிருக்காங்க. அன்னைக்கு நாங்கள் விளக்கு போட போகையில் எப்பயும் எங்கள் ஆளுக தான் போவாங்க. அந்த இதெல்லாம் தூக்கிக்கிட்டு 4 பேர் மட்டும்தான் போகணும்னு எங்களை சட்டம் போட்டாங்கப்பா. நாங்கள் போகவே இல்லை. கார்த்திகை விளக்கு அன்னைக்கு அதையும் ஏற்ற விடல. அன்னைக்கு இப்படிதான் பிரச்சனை பண்ணுனாங்க. அன்னைக்கு இப்படிதான் பிரச்சனை. இந்த பிரச்சனை இந்த 1 மாசமா ஓடிக்கிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு ரொம்ப முத்தி போச்சு. எங்களை மட்டும் போகக்கூடாதுன்னு சொன்னீங்க. உங்க பேச்சுக்கு நாங்க கட்டுப்பட்டோம்ல. நேற்று ஏன் 5 பேர்த்த விட்டீங்க? 5 பேரை எதுக்கு நேற்று விட்டீங்க? மேலே யார் ஒரு சின்ன பையன் பாத்ரூம் போகிறதா இருந்தாலும் மேலே தான் போவேன். அவனை விட மாட்டேன்ட்டீங்க. ஓடுங்கன்னு விரட்டினீங்களே. அப்போ ஏன் நேற்று 5 பேரை மட்டும் விட்டீங்க? தண்ணி கேன் எப்படி மேலே போகுது? எதுக்காக விடுறீங்க? எங்களுக்கு இதை நீங்கள் எங்கள் எங்களுக்கு 144 ஒரு செகண்டுக்குள்ளே தடை உத்தரவு போட்டாங்கப்பா. போட்டதுக்கு எங்களை வெளியே விட மாட்டேன்ட்டாங்க. தண்ணி வண்டி வரல, குப்பை வண்டி வரல, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முடியலை. 2 நாள் நாங்கள் சிறை கைதி மணிக்கு நாங்கள் அடைஞ்சு கிடந்தோம். என்னன்னு கேட்டால் உங்களுக்கு ஊரடங்கு போட்டிருப்போம். இப்போ இவங்களை அடைச்சி போட்டுட்டு இவங்களை நாங்கள் விடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் பொறுங்க. இவங்களை நாங்கள் விடணும்னா நாங்கள் மேலே அவங்க 4 பேர் தான் போகிறாங்க, கொடியேற்றிட்டு வரட்டும் அப்படின்னு. இப்போ பார்த்தா முதன்னு போலீஸ்காரவங்க பெரிய பாதுகாப்போடு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. இது என்ன நியாயம்? அவங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயம். இது கூட ஜாதி கலவரமாக போகுது, மத கலவரம் ஆகிரும். இப்போ முஸ்லீமும் இந்தும் சண்டை இது நாள் வரைக்கும் போட்டதே கிடையாது. ஒண்ணுமா தான் இருந்தோம். இப்ப இன்னைக்கு பார்த்தா நாளைக்கு எப்படி நாங்க கொந்தளிக்கையில பிரிவினை ஆயிருச்சு. நீ அமைதியா இருந்ததை நீ நாங்க பிரச்சனை பண்ணிடுவோம்.
கண்டிப்பாக இதே பகுதியைச் சேர்ந்த மதியம் வந்து காவல்துறை கைது செய்யப்பட்டு தற்போது விடுவிக்கப்பட்ட ஒரு பெண்மணி நம்மிடம் இருக்கிறாங்க. அவங்க தான் கையில் வந்து அந்த அகல் விளக்கோட தீபம் ஏற்றுறதுக்கு வந்து காவல்துறை அனுமதி அளிக்க வேண்டும் என இன்று மதியம் கூட அந்த கையில் அகல் விளக்கோட இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த நிலையில் வந்து அவங்க வந்து இப்போ தற்போது வந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க. உங்களை எதுக்காக கைது செஞ்சு கூட்டிட்டு போனாங்க, இப்போ எதனால் வந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க, இப்போ நீங்கள் வந்து எதிர்ப்புகள் தெரிவித்த நிலையில் அந்த கொடிக்கம்பம் மேலே கொண்டு போயிருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். வந்தாங்க, ஒரு பெரிய அதிகாரி வந்தார். வந்து என்ன சொன்னார், உங்களுக்கு வந்து நாங்கள் அவங்க செய்கிறது பூராமே அந்த இடம் உங்களை சேர்ந்தது தான், நானும் போய் அங்கே போய் பார்த்தேன். ஒரு பெரிய அதிகாரி வந்து சொன்னார், உங்களுக்கான உரிமையை நானே வர்றேன், வந்து அவங்களோட சேர்ந்து வந்து நான் ஏற்றுறேன் அப்படின்னு வந்து எங்கிட்ட வந்து ஒரு பெரிய அதிகாரி வந்து சொன்னார். சரி உங்களை வந்து நாங்கள் விடுவிச்சுட்றோம் அப்படின்றாங்க. இருந்தாலும் எங்கள் கோரிக்கையே சொன்னோம், நாங்கள் வந்து விளக்கு ஏற்றாமல் அவங்க வந்து மலைக்கு விளக்கு ஏற்றிட்டாங்க. எங்கள் கோரிக்கை விளக்கு ஏற்றுன்னு அவர்கிட்ட நாங்கள் சொல்லியிருந்தோம், உங்கள் விளக்கை நிறைவேற்றுறேன் அப்படின்றாரு. அப்படி சொல்லி நிமிஷத்துலேயே வந்து இங்கே வந்து ஏற்றிட்டாங்க. இருந்தாலும் எங்கள் கோரிக்கை வந்து நாங்கள் வந்து விளக்கு ஏற்றாமல் இது வந்து ஓய போடுறதில்ல, விளக்கு ஏற்றாமல் எங்கள் இது ஓய போடுறதில்ல. எங்கள் அந்த தூண் வந்து எங்கள் இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டார் அவரே. இப்போ வந்தவர் அவர் பேர் தெரியல, அவர் சொல்லிட்டாரு. அதனால இப்போ நாங்கள் விளக்கு ஏற்றியே ஆகணும், விளக்கு நாங்கள் ஏற்றியே ஆகணும். இது அரசாங்கமோ கட்சிக்காரங்களோ யாரோ வந்து இது வந்து தடை செய்கிறதுக்கு எங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை. நாங்கள் ஊருக்காரவங்க தெருக்காரவங்க எங்கள் உரிமை எங்கள் கோயிலுக்கு நாங்கள் ஏற்றியே ஆவோம். இது கோயிலேருந்து இது ஏற்றலாம். அந்த இடத்துல இதே மாதிரி மக்களே அதை ஏற்றிருக்காங்க. காலப்போக்கில் எப்படியோ அது விடப்பட்டது. அதுக்கு பிரச்சனை வந்து தொடர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு கோர்ட்டில். இப்போ வந்து தீர்ப்பு வந்துருச்சு. அந்த தீர்ப்பை அகமதிக்காமல் அதை வந்து இழுத்து கடத்தி எங்களை வந்து ஒரு பிரச்சனைக்கு ஒரு வன்முறைக்கு தூண்டி விட்டாங்க. இப்போ வந்து பழைய வரைக்கும் நாங்கள் அந்த விளக்கு ஏற்றினாத்தே எங்கள் வன்முறை வந்து தீரும். நாங்கள் அதை எழுதி வந்து நாங்கள் நிப்பாட்ட போகிறதில்ல. நாங்கள் வந்து இந்த விளக்கு வந்து அதை ஏற்றியே நாங்கள் ஆவோம். அப்படின்னா நாளைக்கு இந்த போராட்டம் என்பது தொடரும்ன்றீங்களா? அப்படின்னா நாளை என்ன பண்ண தொடரும்? எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அந்த இடத்துலயே விளக்கு ஏத்தாம அதை பிரிவினை வந்து நாங்க இவ்வளவு நாளா இல்ல. இப்ப வந்து சாதி கலவரம் இல்ல, மத கலவரம் இல்ல. இது வந்து அவங்க உரிமையை எப்படி காலையில ரேடியோ போட்டு பிரச்சனை இருந்தாலும் ரேடியோ போட்டு அவங்க தான் எப்படி உரிமையோட கொண்டாடுறாங்களோ எங்க உரிமை எங்களுக்கு வேணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. எங்க உரிமை வந்து எங்களுக்கு வேணும். மலையில வந்து விளக்கு ஏற்ற, ஆனா விளக்கு ஏத்தாம இது இன்னும் ரொம்ப வேகமாத்தான் தொடரும். இதுக்கு வந்து அமர்ந்து வர்றதுக்கான வழி வாய்ப்பே இல்லை. இதுதான் எங்களுடைய தீர்ப்பு. நீங்க சொல்லுங்கம்மா, இப்ப என்ன நடந்துச்சு? இப்ப வந்து கொடிக்கம்பம் மேலே கொண்டு போயிட்டாங்க, காவல்துறை பாதுகாப்போட கொண்டு போயிட்டாங்க. இப்போ விளக்கு வந்து ஏற்றலை. இது அடுத்த கட்டமாக இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் என்ன பண்ண போறீங்க? நாங்கள் மீண்டும் போராட்டம் பண்ணுவோம். விளக்கு ஏற்ற தாண்டி போராட்டம் பண்ணுவோம். இதை விட்டு என்ன வந்தாலும் சரி, என்ன பார்த்தாலும் சரி, நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு தேவை விளக்கேற்றணும். நியாயம் கேட்குறோம். நாங்கள் விளக்கேற்ற நியாயம் கேட்குறோம். அதனால இங்கே ஏற்றித்தான் ஆகணும். அதனால நாங்கள் காலையிலே வந்து போராட்டம் பண்ணணும். போராட்டம் பண்ண 5 நிமிஷத்துல எங்களை போலீஸ்காரங்க பிடிச்சி பரவாயில்ல இழுத்துட்டு போய் வண்டியில் விட்டாங்க. ஏன்னா அங்கே உட்காந்துட்டு எங்களை விடுங்க நாங்கள் பாதுகாப்பா 6 மணி டைம் சொன்னாங்க. 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் உட்கார வச்சுட்டாங்க. நாங்கள் வீட்டுக்கு போகணும் சொன்னதுக்கு இருங்க போவோட்டு கடைசியில் இங்கே வந்து ஏற்றிட்டு அவங்க வெளியேறி போன விட்டு தான் எங்களை விடுதலை பண்ணாங்க. விடுதலை பண்ணிட்டு என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? விடுதலை பண்ணிட்டு என்ன சொன்னாங்க, ஏப்பா நீங்க சண்டை சத்தம் போடக்கூடாதுமா, அமைதியாக தான் போகணும், அங்கே போய் பிரச்சனை பண்ணக்கூடாது. அதனாலதான் உங்களை இவ்வளவு நேரம் வரைக்கும் நாங்கள் வச்சிருந்தோம். அதனால இனிமே நாங்கள் வந்து என்ன பிரச்சனை பண்ணாம நீங்க வீடுகளுக்கு போங்கம்மான்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். தீப ஏற்ற நியாயம் கிடைக்கணும். எங்க அப்பே முறிய வாசல நியாயம் கிடைக்கணும். எங்க ஏற்றணும் நாங்கள். கண்டிப்பாக சங்கீதா, இந்த பகுதியில் கூட பார்த்துருக்கலாம். இந்த பகுதியில் வந்து பெண்கள் வந்து அகல் விளக்கு மற்றும் எண்ணெய் மற்றும் திரி உள்ளிட்ட பொருட்களோடு இப்போ தயார் நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது போல மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சி இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றும் வரை எங்களது போராட்டம் தொடரும் என வந்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அவங்களுக்கு இப்போ கையில் விளக்கோட விளக்கு நெய் எண்ணெய் எல்லாத்தோட இருக்கு. எங்களுக்கு அவங்க எப்படி இன்னைக்கு கொடி ஏத்துனாங்களோ, அவங்க எப்படி இன்னைக்கு கொடி ஏத்துனாங்களோ அது மாதிரி நான் எங்களுக்கு விளக்கு ஏத்தணும் சார். அதனாலதான் சார் இன்னைக்கு விளக்கோட நாங்க நிக்கிறோம். இன்னைக்கு எப்படி அவங்களுக்கு சட்டம் வந்து இடம் கொடுத்துச்சோ கொடி ஏத்த, அது மாதிரி எங்களுக்கு விளக்கு ஏத்த சட்டம் இடம் கொடுக்கணும். தீர்ப்பு வரணும் சார். எங்களுக்கு தீர்ப்பு ஏத்துறதுக்கு தீர்ப்பு வரணும்.
அவங்க நாங்கள் எப்படி சட்டத்தை மதித்தோம், இன்னைக்கு அவங்க சட்டத்தை மதிக்கலையில. அது மாதிரி இன்னைக்கு எப்படி கொடியேற்ற அவங்களுக்கு உரிமை கொடுத்தாங்களோ, இன்னைக்கு நாங்க அவங்க மதிச்சு தான் இருந்தோம் சார். இன்னைக்கு அவங்க எங்களை மதிக்கல, அவங்க கொடியேற்ற போலீஸ் இடம் கொடுத்தாங்கள, சட்டம் இடம் கொடுத்துருச்சுல. அது மாதிரி இன்னைக்கு எங்களுக்கு விளக்கேத்துறதுக்கு சட்டம் இடம் கொடுக்கணும், இல்லைன்னா நாங்க போய் ஏத்துவோம். இன்னைக்கு எப்படி அவங்க போய் கொடி ஏத்துனாங்களோ அது மாதிரி நாங்களும் கொடி ஏத்துவோம் சார். கொடுத்தா சம உரிமையில கொடுக்கட்டும், கொடுக்கலன்னா சம உரிமை கொடுக்க கூடாது. ஏத்துறாங்க எடுத்துக்கணும். தற்போது சங்கீதா இந்த பகுதியில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் வந்து ஒரு அகல் விளக்கை வந்து தயார் செய்து அதில் வந்து எண்ணெயை ஊற்றி அந்த திரியை வைத்து இவர்கள் அந்த தீபம் ஏற்றுவதற்கான அந்த பணிகளில் வந்து ஈடுபட்டு இருக்கிறார்கள். நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் கூட அந்த காவல்துறை வந்து அந்த தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி அளிக்காத நிலையில் தற்போது இந்த பகுதியில் நாங்களே வந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றுவோம் என தெரிவித்து கைகளில் வந்து அவர்கள் வந்து அந்த விளக்குடன் அந்த தீபம் ஏற்றக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நம்மால் பார்க்கப்பட்டு வருகிறது. நம்ம அந்த ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமார் வந்து காட்சிகளை வந்து காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து அந்த தீபம் ஏற்றுவதற்கு காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் அந்த சந்தனக்கூழுக்கான அந்த கொடி கம்பம் மற்றும் கொடி எடுத்துச் செல்வதற்கு மட்டும் காவல்துறையினர் வந்து அனுமதி அளித்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து காவல்துறையினர் பாதுகாப்புடன் அழைத்து சென்றிருப்பதாக வந்து அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்துதான் இந்த போராட்டத்தில் தற்போது அவர்கள் ஈடுபட்டு வந்தார்கள். மதியம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து விடுவித்த நிலையில் தற்போது இந்த பகுதியில் வந்து அகல் விளக்கில் வந்து அவர்கள் தீபம் ஏற்றி தங்களது எதிர்ப்பை வந்து அரசுக்கு இந்த எதிர்ப்பை வந்து தெரிவித்து தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் வந்துட்டு அவர்கள் வந்து தீபம் அந்த விளக்கு ஏற்றுவோம் என தெரிவித்து கைகளில் வந்து தீபத்துடன் வந்து அவர்கள் வந்து நடந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் அனைவரும் வந்து இந்த பகுதியிலிருந்து கையில் வந்து தீபத்துடன் இவர்கள் இங்கிருந்து அந்த மலையை நோக்கி நடந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை வந்து பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் வந்து காவல்துறையினர் அவர்கள் அந்த தீபத்துடன் செல்லக்கூடிய பெண்களை வந்து காவல்துறையினர் தடுத்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலே கொண்டு செல்லப்பட்ட அந்த சந்தனக்குடுக்கான கொண்டு செல்லப்பட்ட அந்த கொடி கம்பம் மற்றும் கொடி வந்து தற்போது அங்கே மேலே மலை உச்சியில் சிக்கந்தர் தர்காவில் வந்து ஏற்றப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் இந்த பகுதியில் வந்து பொதுமக்கள் அந்த காவல்துறையால் மதியம் கைது செய்யப்பட்டு தற்போது விடுவிக்கப்பட்டவர்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். நாங்கள் வந்து இந்த மலை உச்சியில் வந்து சென்று தீபம் ஏற்றுவதற்கு காவல்துறை அந்த எதிர்ப்பு தெரிவித்து அந்த அனுமதி அளிக்காமல் அவர்கள் வந்து எங்களுக்கு தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி மறுத்த நிலையில், ஆனால் அந்த இஸ்லாமியர்களுக்கு மட்டும் காவல்துறையினர் வந்து முழு பாதுகாப்புடன் அழைத்து சென்றதை அந்த கண்டிக்கும் வகையில் இவர்கள் தற்போது அந்த விளக்குகளுடன் மலையை நோக்கி செல்வதற்காக தற்போது அவர்கள் வந்துட்டு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் இந்த பகுதியில் வந்து காவல்துறையினர் அவர்களை வந்து செல்லக்கூடிய இதனால் வந்து தள்ளுமுள்ளு என்பது நடைபெற்று வருகிறது. பெண்களையும் வந்து காவல்துறையினர் தடுத்து வருகிறார்கள். இதனால் இந்த பகுதியில் வந்து ஒரு பதட்டமான சூழல் என்பது நிலவி வருகிறது. இந்த விளக்கு என்பது ஏற்றப்பட்ட விளக்கு என்பதை இந்த அருகில் இருக்கக்கூடிய பழனியாண்டவர் கோயிலுக்கு முன்பாக வந்து வைப்பதற்காக இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வந்து எடுத்துச் செல்ல முற்பட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் வந்து நேரடியாக பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் அந்த செல்லக்கூடிய பொதுமக்கள் காவல்துறையினர் வந்து தடுத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பெண்கள் என்று பாராமல் காவல்துறையினர் அவர்களை வந்து தடுத்து வருகிறார்கள். அந்த காவல்துறையினர் வந்து காவல்துறை எதிர்ப்பை மீறி தற்போது பொதுமக்கள் வந்து இந்த போராட்டத்தில் அந்த தள்ளுமுள்ளில் வந்து ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நம்மால் வந்து நேரடியாக பார்த்து வருகிறோம். பெண்களையும் காவல்துறையினர் வந்து தற்போது தடுத்து வருகிறார்கள். இந்த பகுதியில் வந்துட்டு ஒரு பதற்றமான சூழல் என்பது நிலவி வருகிறது. இங்கு வந்து அந்த விளக்கு என்பது ஏற்றுவதற்காக கையில் விளக்குடன் இந்த செல்லக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நம்மால் வந்து இப்ப நேரடியாக பார்த்து வருகிறோம். இந்த பகுதியில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை நேரடியாகவே அந்த காட்சிகள் வாயிலாக பார்த்து வருகிறோம். இன்று வந்து மலை உச்சியில் அந்த தீபம் ஏற்றுவோம் என தெரிவித்துதான் இவர்கள் வந்து இந்த பகுதியைச் சேர்ந்த அந்த பழனியாண்டவர் கோவில் தெரு மற்றும் கோவில் தெருவில் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சியில் வந்து பார்த்து வருகிறோம். காவல்துறையினர் தொடர்ந்து அந்த பொதுமக்களை வந்து தடுத்து அவர்கள் வந்து தள்ளி வருகிறார்கள். இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் இந்த செல்லக்கூடிய அந்த மலையை நோக்கி வந்து செல்வதற்காக முற்படக்கூடிய அந்த பொதுமக்களையும் பெண்களையும் வந்து காவல்துறையினர் தடுத்து வருகிறார்கள். இதனால் வந்து இந்த பகுதியில் வந்து வாக்குவாதம் என்பது காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையே அந்த தள்ளுமுள்ளு என்பது நடைபெற்று வருகிறது. ஆண்களை வந்து காவல்துறையினர் தடுப்பதன் காரணமாக பெண்களும் வந்து உள்ளே சென்று அவர்கள் வந்து மலைக்கு செல்வதற்கு எங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும், அந்த தீபம் ஏற்றுவதற்கு அவர்கள் வந்து அந்த அனுமதி என்பதை காவல்துறையினர் வந்து மறுத்த நிலையில் தற்போது இந்த பகுதியில் வந்து பொதுமக்கள் அந்த முதலில் வந்து எதிர்ப்புகள் தெரிவித்த நிலையில்
தற்போது இந்த பகுதியில் வந்து போராட்டம் என்பது நடந்து வருகிறது. இந்த பகுதியில் பார்த்தோம்னால் மற்றொரு வழியாக இந்த மலைக்கு செல்லக்கூடிய அந்த பாதைக்கு வந்து அந்த தீபம் என்பதை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையினர். இந்த பகுதியில் வந்து அந்த தடுத்த நிலையில் மற்றொரு வழியாக வந்துட்டு பொதுமக்கள் வந்து அந்த தீபத்தை வந்து எடுத்துக்கொண்டு இந்த பகுதியில் வந்து மேலே அந்த மலையை நோக்கி செல்லக்கூடிய அந்த காட்சியை வந்து நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் சென்ற அந்த பொதுமக்களையும் காவல்துறையினர் பேரிகார்டுகள் அமைத்து தடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் அனைவரையும் வந்து காவல்துறையினர் பேரிகார்டுகள் மூலமாக தடுத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை வந்து பார்த்து வருகிறோம். இதனால் வந்து இந்த பகுதியில் ஒரு பதற்றமான சூழல் நிலை வருகிறது. குழந்தைகள் வந்து கை குழந்தைகளுடன் இருக்கக்கூடிய அந்த பெண்களும் வந்து தற்போது இந்த பகுதியில் வந்து தடுக்கப்பட்டு வரக்கூடிய இந்த நிலையில் வந்து இந்த பகுதியில் ஒரு பதற்றமான சூழ்நிலை வந்து நிலவி வருகிறது. இந்த பகுதியில் வந்து மதுரை மாநகர காவல் துணை ஆணையர் இனிகோ திவ்யன் தலைமையில் காவல்துறையினர் தொடர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதுடன் வந்து தடுத்து நிறுத்தி அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. அந்த விளக்கை வந்து கையில் எடுத்தபடி மேலே வந்து அந்த மலைக்கு செல்லக்கூடிய அந்த பகுதியில் வந்து நாங்கள் செல்வோம் என தெரிவித்து தொடர்ந்து அந்த பொதுமக்கள் வந்து காவல்துறையிடம் அந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை வந்து பார்த்து வருகிறோம். மதுரை மாநகர காவல்துறை அந்த துணை ஆணையர் இனிகோ திவ்யன் தலைமையில் காவல்துறையினர் தற்போது அவர்களுடைய வந்து அந்த மறித்து அந்த தடுப்புகளை அமைத்து அவர்கள் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நம்ம வந்து நேரடியாக பார்த்து வருகிறோம். இந்த காட்சிகளை ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமார் காட்டிக் கொண்டிருக்கிறார். சங்கீதா. திருப்பரங்குன்றத்தில் கோர்ட் அனுமதி அளித்து அங்கே இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபமேற்ற அனுமதி மறுத்த காவல்துறை தற்பொழுது இந்த தர்காவிற்கு கொடிமரத்தை மிகுந்த பாதுகாப்புடன் எடுத்து சென்றிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவர்களுக்கான உரிமையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள், எங்களுக்கான உரிமையை எங்களுக்கு விட்டு கொடுங்கள் அப்படிங்கிறது தான் அவங்க முன்வைக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து கொடிமரத்தை எடுத்து சென்று இருக்கிறாங்க. இந்த நேரத்திலேயும் ஏன் காவல்துறை இந்த அளவு தடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் என்னவாக சொல்லப்படுகிறது? நாகேந்திரன், தொடர்ந்து உங்களோட பதிவை பண்ணுங்க. நாகேந்திரன் தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய கள நிலவரத்தை பகிர்ந்தமைக்கு நன்றி நாகேந்திரன்.